கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அதில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்த சிஎம் விஜய் அரசு வேலை கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக வழக்கு தொடர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திறன் மற்றும் சிலர் இந்த வழக்கிற்கு சரியான பதிலடி கொடுத்த உச்ச நீதிமன்றம். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுப்பாங்களா இல்லனா கொடுக்க மாட்டாங்களா, இந்த வழக்குல என்னதான் நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025 செப்டம்பர் 27 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அதுல கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. 100ல இருந்து 140க்கு மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இந்த சம்பவம் குறித்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? அப்போ ஆட்சியில இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 41 பேர் உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் கொடுத்தாங்க. காயமடைஞ்ச குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தாங்க. அப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய சார்பில் உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்து சந்திச்சு மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2026ல தேர்தல் நடந்துச்சு. அதுல விஜய் அவர்கள் சிஎம் ஆனாங்க. ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்களே, அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில ஜூலை 6 அரசாணை மூலம் கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்களே, அந்த 41 குடும்பங்களை சேர்ந்த 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதன் அடிப்படையில ஜூலை 10 சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் ஜூலை 10 கரூருக்கு வந்தார். வந்துகிட்டு நிகழ்ச்சியிலலாம் பேசினாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 32 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுல, அந்த 32 பேர்த்தையும் எங்க வச்சு சந்திச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல வச்சு ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்படுத்தி அங்க சந்திச்சாங்க. அதுல ஒருத்தருக்கு என்ன பண்ணுனாங்க, எக்ஸ்ட்ரா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 31 பேர்த்துக்கு மட்டும்தான் வேலை கொடுத்தாங்க. அந்த 31 பேர்த்துக்கு என்னென்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, பதிவுத்துறை போன்ற இடங்கள்ல இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது 31 பேர்த்துக்கு கொடுத்தாங்களே, அந்த அவங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை தொடங்குது. எப்பதுல இருந்து பிரச்சனை தொடங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 6 அரசு தரப்புல இருந்து ஒன்று சொல்லப்பட்டுச்சுல, ஜூலை 10 சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாங்க. அதுல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த குடும்பத்திற்கு 32 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுல, அதை கேள்விப்பட்ட 3 பேர் மதுரை உயர் நீதிமன்ற கிளை மனு தாக்கல் செய்யறாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறன், திருமுருகன், நாம் தமிழர் கட்சி தொடர்புடையவர், சரியா? இவர் மதுரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். சீனி அகமது, இவர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில நிர்வாகி. சந்தோஷ்குமார், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேருமே மனு கொடுக்கறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனுக்களை தாக்கல் செய்யறாங்க. அந்த மனுல என்னதெல்லாம் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட பிரிவு 14, அதாவது சமத்துவம், மற்றும் பிரிவு 16ல பொது வேலைவாய்ப்பு சமவாய்ப்பு மீறப்படுகிறது, சரியா? அடுத்தது 2வது பாயிண்ட், அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அரசு வேலை என்பது யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடிய பரிசு அல்ல, அது தகுதியின் அடிப்படையில மட்டுமே வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு, ஏற்கனவே பலர் கருணை அடிப்படையிலான வேலைக்காக காத்திருப்பு பட்டியல்ல இருக்கிறாங்க.
அவர்களை தவிர்த்து இதனை கொடுப்பது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு இது போன்ற முன்னுதாரணம் உருவானால் எதிர்காலத்துல எல்லா விபத்துகளுக்கு வேலை கொடுங்கள் என்று கோரிக்கை வந்துவிடும். அதாவது இது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றது இந்த 41 பேர் உயிரிழந்தாங்களே கரூர்ல கூட்ட நெரிசல், இது வந்து விபத்து. இதே மாதிரி இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், அப்புறம் ஏதாவது சம்பவம் ஏற்படும், அவங்களும் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மாதிரி நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இப்படி வேலை கொடுப்பது சாட்சிகளை பாதிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மனுவை அவங்க ஜூலை 8ஆம் தேதி கொடுத்தாங்க. சரியா? கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த வழக்கை வந்து எப்ப விசாரணை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு வந்தாங்களா ஜூலை 10ஆம் தேதி. அந்த டைம்ல தான் ஜூலை 10ஆம் தேதி மதுரை உயர் நீதிமன்ற கிளையில வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்க. அப்போ உள்ள நீதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவி கார்த்திகேயன் ஆர் சக்திவேல். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியமனங்கள் தற்காலிகமானவை, இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. எப்போ ஒத்தி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒத்தி வச்சாங்க. அதன் அடிப்படையில் ஜூலை 27ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவி கார்த்திகேயன் ஆர் சக்திவேல் இவங்க தான் சொன்னாங்க. சரியா? அதுக்கப்புறமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஆல்ரெடி இந்த 31 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்களா, அவங்க எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலை போயிட்டோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஆல்ரெடி அவங்க பிரைவேட் ஜாப்ல இருந்துட்டு நம்மளுடைய வேலைலாம் வேண்டாம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் என்ன பண்ணுனாங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்தாங்க. சரியா? மறுபடியும் இந்த வேலை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரியா? இந்த தீர்ப்பு வந்த உடனே தமிழக வெற்றி கழகத்துல உள்ள அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த வழக்கு குறித்து டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? சரி, ஓகே, மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல, உடனடியாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணல. எப்போ பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 28ல இருந்து ஒரு 29 இருக்கும். அந்த டைம்ல தான் இவங்க டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க நிர்மல்குமார். சரி, ஓகே, ஒரு வழியா இன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜேபி பர்த்திவலா மற்றும் கே வினோத் சந்திரன் டெல்லியில உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதி இவங்க வந்து தீர்ப்பை சொன்னாங்க. என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்வு உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா அவங்க வந்து ஒரு 3 பாயிண்ட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அரசின் கொள்கை முடிவை யார் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள்? அந்த துயரத்தில் குடும்பத்தின் ஒரே வருமானம் ஈட்டும் நபர் இறந்திருந்தால் அவரது மகனுக்கோ மகளுக்கோ அரசு வேலை கொடுக்க கூடாதா? நெரிசல் நடந்தது, துரதிர்ஷ்டவசமாக சம்பவம் நடந்தது, அரசு அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க முடிவு செய்துள்ளது, அரசு வேலை கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதில் என்ன பிரச்சனை? அரசு அந்த குடும்பங்களுக்கு சில உதவிகளை வழங்க முடிவு செய்திருந்தால் வேலை கொடுக்க கூடாது என்று நீங்கள் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேள்வி எழுப்பியிருக்காங்க நீதிமன்றத்துல இருந்து. சரியா? சுருக்கமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அரசின் கொள்கை முடிவு, அவங்க வந்து துயரத்தில் உள்ள குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யறதுல என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு வழியா அவங்க வந்து இடைக்கால தடை விதித்திருக்காங்க. சரியா? உச்ச நீதிமன்றத்துல, டெல்லியில உள்ள உச்ச நீதிமன்றத்துல. சரி, ஓகே, ஆல்ரெடி கரூர்ல 31 குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்களா, இனி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம், ஸ்டாப் பண்ணாண்டாம். சரியா? ஏன்னா இப்போ இடைக்கால உத்தரவு தடை விதித்திருக்கனால அவங்க வந்து எப்பவும் போல பணியை வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க, சிஎம் விஜய் அவர்கள் கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்களே, அதுல மொத்தம் 31 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க.
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் குடுத்தது தப்பா? கரெக்ட்டா? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.